அமெரிக்காவில் 50 மாநிலத்தில் 3200 இடத்துல மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நகரங்கள் பிலடெல்பியா, வாஷிங்டன், நியூயார்க், சிகாகோ, பாஸ்டன், சாண்டியாகோ, மினிபோலிஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், வாஷிங்டன் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய இந்த யுத்தத்தை மையமாக வைத்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா முழுவதும், அது மட்டுமல்லாமல் பாரிஸ், ரோம், லண்டன் அப்படின்னு இந்த போராட்டம் மிகப்பெரிய லெவல்ல தொடருது. கடந்த 48 மணி நேரமாக இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானினுடைய அரசு 2 முக்கியமான நேவல் கமாண்டர்களுடைய படத்தை வெளியிட்டு ஈரான் யுத்தம் துவங்கிய முதல் நாளில் 175 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதற்கு இவர்கள்தான் காரணம் என்கின்ற ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இது அமெரிக்க மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தின் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த 8 பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும், இவர்கள் அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடாது என்று அனைத்து மக்களும் மிகப்பெரிய பதகைகளை தூக்கி சுமந்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஏன், எதற்காக திடீரென்று அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய போராட்டம் ட்ரம்புக்கு எதிராக துவங்கியது? அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் எதற்காக ஈரான் இந்த 2 நேவல் கமாண்டர்களுடைய புகைப்படத்தை வெளியிட்டார்கள்? இது மட்டுமல்லாமல் இந்த போராட்டக்காரர்கள் இந்த 8 பேரை கைது செய்யுங்கள் என்று சொல்கிறார்களே, அந்த 8 பேர் யார்? அவர்களுக்கும் ஈரான் மீதான போருக்கும் என்ன தொடர்பு? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர்ல ஒரு மிகப்பெரிய திருப்பமாக ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா முழுவதும் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சின்ன போராட்டம் அல்ல. அமெரிக்கா முழுவதும் கிட்டத்தட்ட 3200 இடத்தில் 50 மாநிலத்தில் பெரும் போராட்டம். மக்கள் ரேலியா ஒரு திரண்டு போறாங்க. அதுல நிறைய பதாகைகள் வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நோ கிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது இங்க அரசரோ இல்ல அரசாட்சியோ இருக்கக்கூடாது, யாருமே அரசர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறியீட்டா முன்வைக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் அரசாங்கத்தினுடைய எந்த நிறுவனத்திற்கும் அடிபணியாமல் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தை ஒரு மன்னராட்சி போல நடத்துகிறார், அவர் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே இது மாதிரியான ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக ஈரான் யுத்தத்தை மையமாக வைத்து இந்த போராட்டம் இப்போது துவங்கி இருக்கிறது. மிக 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 எழுச்சியான போராட்டம் இது. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 கோடிக்கும் அதிகமானவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். பல நகரங்கள் அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நகரங்களுக்கு வெளி காட்டியில இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நின்று அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா பிலடெல்பியா, வாஷிங்டன், மினிபோலிஸ், சிகாகோ, நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், வாஷிங்டன், இது மாதிரி பல முக்கியமான நகரங்கள்ல இந்த போராட்டம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் நிறைய பதாகைகள் வைக்கிறாங்க. அதுல குறிப்பாக ஒரு பதாகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8 பேர்த்தையும் கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இதுல போடப்பட்டிருக்கு. அதுல யாருடைய பேர் இருக்கு அப்படின்னா, ட்ரம்ப், போண்டி, வான்ஸ், பட்டேல், ஹெக்ஸ், லிவிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல குறிப்பா ட்ரம்ப் அப்படின்னா நமக்கு யாரும் தெரியும், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி. இதுல போண்டின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் அமெரிக்கா பாம் போண்டியை சொல்றாங்க. ஏன்னா இந்த அம்மா பல நேரங்களில் பொதுமக்கள் போராட்டங்கள் நடத்தும் போது, அந்த போராட்டத்தை மையமாக வைத்து பல பேர் கைது செய்யப்படும் போது அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்தி கோர்ட்ல ட்ரம்புக்கு ஆதரவாக வாதாடியவர். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இவர் மேல ஒரு நடவடிக்கை, இவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பெரிய புகைப்படங்களை வைத்து அவருடைய பேரை அதில் எழுதி ஒரு பெரும் போராட்டத்தில் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவருடைய புகைப்படமும் அவருடைய பேரும் அவரை கைது செய்ய சொல்லி மக்கள் பரவலா போராடுறாங்க. இது இல்லாம FBI டைரக்டர் காஷ் பட்டேல், இவர் அடிப்படையில் ஒரு குஜராத்தியை சார்ந்தவர். அவர் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய டைரக்டரா இருக்கிறாரு. இவருடைய இமெயில் சமீபத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் ஆக்சஸ் பண்ணி அவருடைய பர்சனல் டேட்டா, போட்டோஸ், வீடியோஸ், அவருடைய சாட் எல்லாத்தையும் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு FBI டைரக்டர் இப்படியெல்லாம் நடந்துக்குவாரா, அவருக்கு இப்படி ஒரு முகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவருடைய பர்சனல் போட்டோஸை பயங்கரமா வெளியிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான சந்தேகம் எழுந்திருக்கு. FBI அபிஷியல் இமெயில் கூட ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா, FBI டைரக்டரா இருந்தாலும் காஷ் பட்டேல் உளவு நிறுவனத்தை சார்ந்த பல பேரோடு நேரடியான தொடர்பில் இருக்கிறார். அவரோட போன்ல பேசுறாங்க, இமெயில் அனுப்புறாங்க, டெக்ஸ்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே ஈரான் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து சில தகவல்கள் வந்திருக்கு. காஷ் பட்டேலை தொடர்ந்து அடுத்தது யாரை கைது செய்ய வேண்டும் என்று பெயர் போட்டிருக்காங்க அப்படின்னா, பீட் ஹெக்ஸ். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ். இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே ஈரான் யுத்தத்தை நடத்துவதற்கு ட்ரம்புக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர். இவர் ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரி.
பென்டகன்ல நடக்கக்கூடிய எல்லா கூட்டத்திலையும் இவர் உட்கார்ந்து இந்த போர்ல மொத்தமாகவே ட்ரம்ப்பை வழிநடத்தக்கூடிய ஒருவர் தான். இதுல குறிப்பாக ஈரானுக்கு உள்ள தங்களுடைய ராணுவ வீரர்களை இறக்கி நேரடியாக சண்டையை துவங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இவர் தான் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் தலைமையகமா இருக்கக்கூடிய பென்டகன் நடக்கக்கூடிய கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டம் அதிகரித்து இருக்கிறது. பெரும்பாலான ராணுவ டிஃபென்ஸ் அதிகாரிகள் அந்த பென்டகன்ல தான் இருக்கிறாங்க. அங்க உணவுப் பொருட்களை கொண்டு சேர்க்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பீஸா ஹட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதாவது டொமினோஸ், பீஸா, அது மாதிரி KFC மாதிரியான நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த பென்டகனுக்கு உணவு அனுப்புவது பல மடங்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, தொடர் கூட்டங்கள் அமெரிக்காவினுடைய பென்டகனில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கூட்டங்களுக்கெல்லாம் தலைமை வைக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய யாரு அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான். இவர் தான் கார்கு தீவு மேலேயோ லார்கு தீவு மேலேயோ ஈரான் மீது நேரடியாக படையை கொண்டு போய் இறக்குவதற்கான பல யோசனைகளை ட்ரம்ப் கொடுத்து கொண்டிருப்பவர். இதோடு பாத்தீங்க அப்படின்னா கேரன் லீவிட் அப்படிங்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி, அதாவது ட்ரம்பினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பிரஸ் செக்ரட்டரி கேரலின் லீவிட், இவங்க தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்பினுடைய ஈரான் யுத்தத்தை நியாயப்படுத்துவது போல தொடர்ச்சியா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக ஆட்களை கொண்டு போய் இறக்கி கிரவுண்ட் போர்ஸை வச்சு சண்டை போடாமையே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நாங்க இந்த யுத்தத்தை முடிச்சிருவோம் அப்படின்லாம் பேசுறாங்க. இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல போனா ஈரானோடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இந்த போர் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும், யாருக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது இப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹவுஸ் செக்ரட்டரி. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி. இப்படி யுத்தத்தில் பல முனைகளில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த யுத்தத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் கைது பண்ணணும்னு அந்த மக்கள் இறங்கி பெரும் போராட்டத்தை நடத்துறாங்க. அதுல நிறைய வாசகங்களை பயன்படுத்துறாங்க. நோ கிங் சொல்றாங்க, ட்ரம்ப் மஸ்ட் கோ அவேன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரம்பினுடைய ட்ரம்ப் டவர் அவருடைய ஆபீஸ் முன்னாடி எல்லாம் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக. இதுல குறிப்பாக இந்த 8 பேர் மட்டும் இல்லாமல் ட்ரம்புக்கு மிக நெருக்கமாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோவா இருக்கட்டும், டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துளசி கபாடா இருக்கட்டும், இல்ல CIA டைரக்டர் ஜான் ரெட்கிளிஃபா இருக்கட்டும், இவங்க மேல எல்லாமே மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த விமர்சனங்கள் எப்படி எழுந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்காவினுடைய செனட் மெம்பர்ஸ் நேரடியாக CIA டைரக்டரையும் துளசி கபாடையும், அதாவது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் கபாடையும், அதே போல FBI டைரக்டர் கஷ் பட்டோலையும் வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. போட்டு பயங்கரமான கேள்வி கேட்கிறாங்க. யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க, இதுல யார் இறுதி முடிவெடுக்கிறது, நீங்க ஈரானின் மீதான யுத்தத்தை எப்படி நீங்க இறுதி செய்றீங்க, இது எல்லாத்துக்கும் அவங்க திரும்ப 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 சொன்ன பதில் என்ன அப்படின்னா ட்ரம்பினுடைய முடிவு அப்படின்னாங்க. அப்ப வெளிப்படையாக செனட்டர்ஸ் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் தான் எல்லாமே வா, அவருடைய முடிவு தான் இறுதி முடிவா? அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த புலனாய்வு அமைப்பா இருக்கக்கூடிய CIA என்ன சொல்லுது, அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்கல அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த யுத்தத்தை இப்போது நடத்த வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் சொல்லுது. ஆனா ட்ரம்ப் இந்த போரை நடத்துறாரு. அப்ப ட்ரம்ப் வேறையா செயல்படுதா, இல்ல அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு வேற மாதிரி செயல்படுதா, இந்த நாட்டினுடைய அரசுக்கும் ட்ரம்புக்கும் இடையில மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்பட்டிருக்கா? இது மாதிரி பல கேள்வியை செனட்டர்ஸ் கேட்கும் போது எதுக்குமே பதில் சொல்ல முடியாம திணறி நடுங்கி போனாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட பல பேர்த்திட்ட இன்டர்வியூ எடுத்து ஊடகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஜான் ஏல் அப்படிங்கக்கூடிய ஒரு 57 வயது நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் கண்ட்ரி இஸ் அன்சூட்டபிள், த மிடில் கிளாஸ், த லிட்டில் பீப்புள் காண்ட் அஃபோர்ட் டு லிவ் எனிமோர் அப்படிங்கிறாங்க. சாதாரண எளிய ஏழை மக்கள் இந்த மண்ணில் வாழவே முடியாத மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இதுல என்ன வெளிப்படையான விஷயங்கள் அப்படின்னா, ஈரானின் மீது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு கேஸ் தட்டுப்பாடு பெரும்பாலும் அதிகமாயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபியூவலா இருக்கட்டும், மற்ற கன்சப்ஷன் எல்லாமே சிக்கலுக்குரியதா மாறுது. அதனால இன்ஃப்ளேஷன் கூடுது. ஸோ இந்த சூழல் யாரை நேரடியாக பாதிக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களை தான். அதைத்தான் அவர் வெளிப்படுத்துறாரு. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு பெரிய மனநிலை இருக்கு. அதாவது ட்ரம்ப் முறை ஜெயிச்சு வந்தப்பவும் சரி, 2வது முறை அவர் ஜெயிச்சு வந்ததிலிருந்தும் சரி, இந்த போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தொடர் தன்மை இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசி இந்த ஈரானின் மீதான தாக்குதலுக்கு, அதாவது யுத்தத்துக்கு நேரடி எதிர்ப்பு பாரிஸ், ரோம், லண்டன் போன்ற நகரங்கள்ல மிகப்பெரிய போராட்டங்கள் துவங்கி இருக்கு. அப்போ உலகத்துல ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைக்கு அந்த மக்களே போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஈரான் ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த யுத்தம் துவங்கின அன்னைக்கு ஈரானின் மீது முதலாக இஸ்ரேல் போட்ட மிசைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிசைலே அமெரிக்காவினுடைய மிசைல் தான், அமெரிக்கா கொடுத்த மிசைல் தான். இந்த மிசைல் தாக்குதல் நடந்து ஒரு பள்ளி குழந்தைகள் அந்த கட்டிடத்தின் மீது விழுந்தப்ப 168 குழந்தைகள், மொத்தமாக 175 பேர் கொல்லப்பட்டார்கள். ஒரே குண்டு
பிரைமரி ஸ்கூல், இது ஏதோ +1 +2 குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் கூட கிடையாது. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் குழந்தைகள் படிக்கக்கூடிய இடம். 175 குழந்தைகளை அபாண்டமாக கொலை செய்த நபர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்விட்டரே வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த செய்தி பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா எம்பசி இருக்கு பாத்தீங்களா, ஈரானினுடைய எம்பசி, இந்த ஈரானினுடைய எம்பசியும் இந்த செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. டாம் ஹேக் அப்படிங்கக்கூடிய மிசைல், இந்த மிசைல் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய மிசைல். இந்த டாம் ஹேக் அப்படிங்கக்கூடிய மிசைல் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலான USS ப்ரொனான்ஸ் இதில் இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட போர்க்கப்பலிலிருந்து அமெரிக்காவினுடைய குறிப்பிட்ட மிசைல் ஈரானில் படிக்கக்கூடிய மினாப் ஸ்கூல் மீது விழுந்து 168 குழந்தைகள் பிளஸ் 175 பேர் மொத்தமாக உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை உறுதிப்படுத்தி இந்த கப்பலை யார் வழிநடத்தியது, இந்த உத்தரவை யார் கொடுத்தார்கள், இவர்கள் தான் என்று 2 கமாண்டருடைய புகைப்படத்தை ஈரான் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரான் எம்பசி வெளியிட்டிருக்காங்க. ரிமெம்பர் தீஸ் 2 கிரிமினல்ஸ், League or rate the commander and the Jeffrey E. York, the executive officer of the USS Pronounce, who ordered the launch of Tomahawk missile 3 times, killing 168 innocent children at the school. அதாவது மினா பள்ளிக்கூடத்தில் 168 குழந்தைகளை 3 முறை மிசைலில் தாக்கி கொலை செய்த குற்றவாளிகள் அப்படின்னு இவங்க 2 பேர்த்த வந்து புகைப்படத்தோட வெளியிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த வெள்ளிக்கிழமை ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சில்ல வெளிப்படையாக நடந்த விவாதத்தில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அர்காச்சி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். calculated phased assault and more than 175 students and teachers were slaughtered in cold blood அப்படிங்கிறார். இது வந்து திட்டமிட்டு துல்லியமாக இங்கு பள்ளிக்கூடம் இருப்பது தெரிந்து வேண்டுமென்றே போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் சொல்ல வராரு. இது குறித்து அமெரிக்க செனட்டர் வெளிப்படையாகவே வந்து அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பினுடைய தலைவரை பார்த்து கேள்வி கேட்டாங்க. சாதாரணமா ஒரு கூகுள் மேப் வச்சிருக்கணும் கூட எந்த ஊர்ல என்ன ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல யார் படிப்பாங்க படிக்க மாட்டாங்க எல்லாமே தெரியும். சாதாரண நம்ம மொபைல் எடுத்து கூகுள் மேப்ல இப்போ சென்னையில் இருக்கோம் அப்படின்னா போட்டு பார்த்தோம் நம்ம எந்த ஏரியாவில் இருக்குன்னா அந்த ஏரியாவில் என்னென்ன ஸ்கூல் இருக்கு எல்லாமே தெளிவாக காமிச்சிடும். அப்போ ஈரான் மாதிரியான நாட்டிலையும் இது தெளிவாக கூகுள் மேப் சொல்லுது. அப்படி தெரிஞ்சும் போது ஒரு கூகுள் மேப்பே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க எப்படி திட்டமிட்டு இந்த ஸ்கூல் மேல குண்டு போட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை வெளிப்படையா கேட்டாங்க. இதைத்தான் வந்து நேத்தைக்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அர்காச்சி calculated and phased assault அப்படிங்கிறாரு. இது மட்டும் அல்லாமல் ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவருடைய வீடியோவை பார்த்தாலே தெரியும், அவங்க தெளிவா சொல்றாரு, a war crime and a crime against humanity, one that demands unequivocal condemnation by all and unambiguous accountability for the culprits அப்படிங்கிறாங்க. ரொம்ப தெளிவா அவர் வந்து என்னென்ன நடந்திருக்கு, இது ஒரு மிகப்பெரிய வார் கிரைம், இது வந்து போர் குற்றம் அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாம மனித குலத்திற்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாக ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார், பல கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஐநாவினுடைய UN ஹை கமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வால்கர் துர்க் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல பேசும்போது இந்த பாம் போட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா பள்ளி குழந்தைகள் மீது, அது குறித்து பேசும்போது விசிக்கரல் ஹரர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இதுக்கான நீதி வேண்டும் என்றும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்டரி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாஷிங்டன் ஃபோர்ஸ் வேர் லைக்லி பிஹைண்ட் ஸ்ட்ரைக்கிங் த ஸ்கூல்ஸ் இன் ஈரான்ஸ் மினாப் அன்இன்டென்ஷனலி அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ஏற்கனவே இவரை பத்தி நம்ம பார்த்தோம், இந்த பீட் ஹெக்ஸ்ட், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது குறித்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு சொல்லியிருக்காரு. சோ அப்ப இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வைத்து பார்க்கும்போது அமெரிக்க மக்கள் ஒரு பக்கம் மிக தீவிரமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஈரான் அந்த நாட்டு மக்களை யார் கொலை செய்தார்களோ அந்த உண்மையான குற்றவாளிகளுடைய புகைப்படத்தையும் ஆதாரங்களை எடுத்து வெளிப்படையாக வெளியிடுகிறார்கள். இதை பார்க்கக்கூடிய அமெரிக்க மக்கள், அமெரிக்க செனட்டர்ஸ் மேலும் கொதிப்படைகிறார்கள். ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று.